शिवं शिवां शिवसुतौ शिवभक्तान् शिवादिमान् अस्मदाचार्यपर्यन्तान् गुरुवर्यान् नतोऽस्म्यहम्। शिवाय रुद्राय शिवार्चिताय महानुभावाय महेश्वराय सोमाय सूक्ष्माय सुरेश्वराय सोनाद्रिनाथाय नमः शिवाय। भूमान्याः पंडितप्रकाण्डाः विद्वत्तल्लजाः दि मेड्रास् सैंस्क्रिट् कालेज् SSV पाठशाला निर्वाहकेभ्यः अन्येभ्यः मध्यराष्ट्रीय निर्वाहकेभ्यः केन्द्रीय संस्कृत विश्वविद्यालयातः प्राप्त अनुदानेन मद्रपुरी संस्कृत महाविद्यालयेन पाठशालीय शैक्षिक संस्थानीय शैवागम विभागीय छात्राणां कृते संस्कृत भाषायाः उपरि रुचि उत्पादनाय समायोज्यमाना एषा कार्यशाला निर्वाहकेभ्यः अत्र आगतवद्भ्यः पाठशाला प्रांशुपालेभ्यः एतत् महाविद्यालयस्य प्रांशुपालमहोदयेभ्यः सर्वेभ्यः मदीयां प्राथमिकां प्रणतिं निवेद्य अस्याः कार्यशालायाः वैशिष्ट्यं शिवज्ञान प्रदायक शिवदीक्षा प्रयोग विषयान् अधिकृत्य प्रचलिष्यति। प्रथमतः अत्र शैवागम विभागे एतन् महोत्सवः एतत् सदा प्रचलिष्यति इति यत् तद् मे नितरां प्रमोदास्पदं भवति। अस्याः सभायाः भगवत्कृपा मां नियोजयति इति मत्वा सर्वेभ्यः मदीयां कृतज्ञतां च निवेद्य दिनत्रय कालपरिमिता एषा कार्यशाला अध्यक्षवर्यैः विशेषतः विविधान् शीर्षकान् अधिकृत्य ते छात्रेभ्यः शिक्षां संशय विच्छेदनं च कुर्युः इति मत्वा तान् सर्वान् सम्यक् विबोधनाय सम्प्रार्थ्य एषा सभा आरभ्यते। வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வா வினையேன் நெடுங்காலமே. கிடைப்பதற்கரிய இந்த மானிட பிறவியை பெற்றுள்ள நாம் இறை வழிபாட்டின் வாயிலாக வினை பயனிலிருந்து விடுபட்டு வீடு பேற்றை பெற வேண்டும் என்பதுதான் வேதாகமங்களினுடைய அடிப்படை உபதேசமாக விளங்குகின்றது. அத்தகைய வழிபாடு எல்லா ஜீவராசிகளுக்கும் க்ஷேமம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே ஆகமங்கள் ஆலயங்களை அமைப்பதையும் அவ்வாலயத்திலே நித்திய நைமித்திக காமிய பூஜா கிரமங்களை செய்ய வேண்டிய முறைகளையும் செப்பனிடும் முறைகளையும் பரிகார முறைகளையும் அதற்குரிய அதிகாரிகளையும் மிகச் சிறப்பான
அனுஷ்டான விதிமுறைகளையும் ஆப்த வாக்கியமான ஆகமங்களாலே இறைவன் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அந்த வகையிலே பிறவி பயனை எய்த வேண்டுமானால் சமயத்தை பின்பற்ற வேண்டும். உயிர்களுக்கு உய்வு தரக்கூடிய ஒரே வழி சமயம் என்பதுதான். இக்காலத்தில் சமயத்தினுடைய விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்றது. ஆலயங்கள் ஒரு காலத்திலே எல்லோருக்கும் மிகவும் அத்தியாவசிய தேவையாக விளங்கிற்று. இன்று பல்வேறு காரணங்களினாலே ஆலயத்தினுடைய செயல்பாடுகள், கிரியைகள் அதிக மக்களாலே உற்று நோக்கப்படுவதில்லை. ஆனால் பல கோடி வருஷங்களாக விதிமுறைகளை, இறைவன் அருளிய வாக்கை முழுமையாக ஒரு சமுதாயம் பின்பற்றி ஏகப்பட்ட தொல்லையான காலங்களை எல்லாம் கடந்து வந்து இன்று வரையில் ஆலயங்கள் உலகமெல்லாம் போற்றும் வகையிலே பரிபாலனம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது ஆதிசைவ குலத்தினருடைய பெரிய ஒரே முயற்சி. அவர்களினுடைய கொள்கையின் உறுதி, பெரியோர்கள் ஆற்றிய அந்த ஆலய வழிபாட்டினை தாமும் முறை வழுவாது, அந்த மரபு, ஆகம மரபு நெறி வழுவாது பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கை உறுதிப்பாட்டினாலே பல இன்னல்களுக்கிடையேயும் இன்று வரை அவர்கள் ஆலய வழிபாட்டினையும் கும்பாபிஷேகாதி நைமித்திக கிரியைகளையும் செய்து வருகிறார்கள். நித்திய பூஜை என்பது வேறு. நைமித்திக பூஜையிலே விசேஷமாக உலகக்ஷேமத்திற்காக, ஜீவாத்மாக்கள் முக்திக்காக, போக மோட்சத்திற்காகவே விதிக்கப்பட்ட ஒரு கிரியை தீட்சை என்று. கிரியை என்று சொன்னாலே தீட்சை தான். இதற்கு பிறகுதான் மற்றது எல்லாமே தகுதி படைத்ததாக ஆகிறது. அப்படி ஆதாரமான கிரியையை ஆத்தியமான இந்த சதசிலே மிகச் சிறப்பாக இந்த மகா வித்யாலயத்தினுடைய குரு முதல்வர் மிகச் சிறப்பானதொரு ஏற்பாட்டை செய்து தமிழகத்தினுடைய பல பாடசாலைகளை ஆச்சாரியர்களையும் வரவழைத்து அவர்களோடு அவர்களுடைய சிஷ்யர்களையும் அழைத்து இந்த தீட்சா சிபிரத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து சகல வசதிகளையும் பகு பிரயத்தனத்தோடு பல கால முயற்சியோடு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களை உளமாற பாராட்டி வாழ்த்தி இது போன்ற ஆகம சிபிரம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக மேலும் மேலும் வலுப்பெற்று நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல கபாலீச பெருமான் திருவடியிலே உளமாற விண்ணப்பத்தை வைத்து இங்கே இந்த விழாவினை துவக்கி வைக்குமாறு காமாட்சி பாடசாலை முதல்வர் ஹேமநாத சிவாச்சாரியார் பிரதாப் அவர்களையும், அதே போன்று மானாமதுரையிலிருந்து சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய ராஜேஷ் சிவாச்சாரியார் மற்றும் பாடசாலை முதல்வர்கள் அனைவரையும் இந்த 3 தினங்களும் மாணவர்களுக்கு தீட்சை, இந்த சமயம் சார்ந்த ஐயப்பாடுகளை நீக்குவதற்கு உங்களுடைய தெளிவான கருத்துக்களை அவர்களுக்கு நீங்கள் வழங்கி இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுமாக பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.